ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரீ-ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வாங்க பலவலன் பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ-ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2. நம்ம ஹீரோயினும் இப்ப இறந்த உடனே நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அவனும் இறந்து போயிருந்தான். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஆப்பிள் கடை முன்னாடியே வந்து நிக்கிறான். டேய் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார கூப்பிடுவான். அப்படிங்கிறான். என்கிட்ட காசு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்ப இங்க இருந்து போன்னு சொல்லி கடைக்கார அனுப்பி விட்டுட்டாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம அங்க இருந்து இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. என்னோட காயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆக்சுவலி அவனுக்கு எந்த காயமும் இல்ல. ஐயோ அவன் இன்னும் அங்கேயே தான் இருக்கானு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அந்த இடத்துக்கு ஓடுறான். பார்த்தா டேய் திரும்பவும் நீங்களா நேத்து நடந்ததுக்கு பழிவாங்க வந்திருக்கீங்களா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவனை நம்ம போட்டு பொழந்து கட்ட வேண்டியதான் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஹீரோ அசால்ட்டா அடிச்சு போட்டுதான். அவனுங்களை பிடிச்ச வச்சுட்டு எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு போட்டு இனிமே என் பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் இறந்து போன அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு உள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ள யாராச்சும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கதவை திறங்கன்னு போட்டு தட்டுறான். உடனே ஒரு ஆள் வந்து திறக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. பார்த்தா நேத்து இறந்து போய் கிடந்த அந்த ஒரு ஆள் தான் இப்ப வந்து கதவையே திறக்கிறான். உடனே உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன தம்பி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்காரு. நான் கேட்கறது கொஞ்சம் முட்டாத்தனமா தான் இருக்கும். உங்களுக்கு ட்வின் பிரதர் யாராச்சும் இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா நேத்து நீங்க ஏதாச்சும் சாகர கண்டிஷன்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்க, நான் வயசானது தான் அதுக்குன்னு சாகர கண்டிஷன்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சில்வர் ஹேர்ல ஏதாச்சும் பொண்ணு பாத்தீங்களான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். ஒருவேளை நேத்து நடந்தது எல்லாமே ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும் இன்சிக்னியா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அப்படி எந்த பொருளும் என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லவும் அது கொஞ்சம் முக்கியமான பொருள், அதான் அந்த சில்வர் ஹேர் பொண்ணோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போதைக்கு அது என்கிட்ட இல்ல, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய பொருட்கள் எனக்கு வரும், அதுல மேபி நீ தேடுறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். அதை கொண்டு வர போறது ஒரு பொண்ணு, அவ பேரு ஃபெல்ட் தானே அப்படின்னு கேட்கவும் உனக்கு அவளை தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட காசு இல்ல, அதுக்கு பதிலா இது இருக்கு பாருங்க, இது வந்து ரொம்பவே ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஆள் அதை சாப்பிட்டு பாக்குறான். ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கண்டினியூஸா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கவலைப்படாத தம்பி, நான் உனக்கு இந்த டீலிங்க முடிச்சு தரேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவோம். நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பணக்காரங்க ஏழைங்கன்னு இருக்காங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஒரு வழியா கடைசியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன்னை பாத்துருக்கனா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல உனக்கு என்ன தெரியாதா, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்சிக்னியாக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. பாஸ்வேர்ட் சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வரா. அந்த பொண்ணு அந்த ஆளுமே ரொம்பவே நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. இப்ப அந்த பொண்ணு டைரக்டா விஷயத்துக்கு வரா. நீ எவ்வளவு தருவ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், டைரக்டா விஷயத்துக்கே வந்துட்டியா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அந்த இன்சிக்னியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு அதை எடுத்து காட்டுறா. இதுதான் இன்சிக்னியாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வாங்கி பாத்துட்டு இருக்கான். என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனது காசு இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறான். ஆனா அதுக்கு பதில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் இதை வந்து டைமே வந்து ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்துட்டு ஒரு செகண்ட் டயத்தையே ஃப்ரீஸ் பண்ணி இதை போட்டோ எடுத்துரும், நம்ம தேவைப்படுறப்ப அப்புறமா எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுதா. இதை பார்க்க மீடியம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவோம். மீடியம்னா என்னன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யார் வேணாலும் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், அதுக்கு இந்த டிவைஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவோம். எவ்வளவு போகும்னு அந்த பொண்ணு கேட்கறா. எப்படியே 20 கோல்டு காயினுக்கு மேல போகும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் வெயிட் பண்ணி இன்னொரு பார்ட்டி இருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நெகோசியேஷனை முடிச்சுக்கலாம். அந்த இன்னொருத்தங்க தான் வந்துட்டு என்ன இன்சிக்னியாவையே திருட சொன்னாங்க, அவங்களுக்கு தான் இது தேவைப்பட்டுச்சு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீலிங்க பேசி முடிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். ஆனா கண்டிப்பா இவனோட தான் பெஸ்ட் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றாரு. அப்ப பார்த்தா கதவை தட்டுற சவுண்ட் கேக்கு. வந்திருக்கிற பார்ட்டிக்கு பாஸ்வேர்டு தெரியாது, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு உருட்டு கட்டையே அவன் பக்கத்திலே எடுத்து வச்சுக்கிட்டுதான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பத்தி கேட்கவும், அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், எனக்கு அவளை விட்டா யாரும் இல்ல, அவளுக்கும் என்ன விட்டா யாரும் இல்ல அப்படின்னு அந்த ஆள் பேசிட்டு இருக்கும்போது இவங்க தான் அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வரா. யார் இந்த புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், இவன் தான் வந்துட்டு பேரம் பேசுறதுக்காக வந்திருக்கான் இன்சிக்னியாக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க அந்த பேரத்தை ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், என்கிட்ட டைமை ஃப்ரீஸ் பண்ற அந்த மீடியம் டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து காட்டுறான். இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்னோட கிளைண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கும் இன்னொரு கிளைண்ட் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நீ யாருக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நானாதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த பொண்ணு 20 கோடி காயின் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட இதுக்கு மேல இல்ல அப்படின்னு சொல்றா. அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆஃபர் தான் பெஸ்ட், ஏன்னா அவனோடது 20 கோடி காயின்ஸ்க்கு மேலேயே போகும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அதுல வின் பண்றான். எஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு, சாரி மிஸ் எல்சா உங்களை தோக்கடிக்கணும்னு எனக்கு இல்ல, எனக்கு அந்த இன்சிக்னியா தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி இந்த இன்சிக்னியா வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் அதோட ஓனர் கிட்டே கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏடா உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவனை பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா அவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உடனே அந்த ஆளு அவனோட கட்டையை வச்சு இவ்வளவு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க அவருக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த ஆளை அந்த பொண்ணு வெட்டிடுதா.
அந்த ஆளு அடிபட்டுமே அந்த எல்சாங்கிறவள அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போறான். அவன் கழுத்துக்கு நேரா ஜஸ்ட் கப்ப மட்டும் நீட்டுதான். அவனாவே ஓடி வர்ற ஃபோர்ஸ்ல அது மேல குத்தி இறந்து போயிருந்தான். சொல்ல மறந்துட்டேன், அவங்களோட ட்ரிங்க்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பாவா கீழே வைக்கிறான். இப்போ அந்த ஃபெல்ட் அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இவ கூட சண்டை போட வருமோ, ஓ உனக்கு தைரியம் இருக்கா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு செம ஃபாஸ்டா போயிட்டு அந்த எல்சாங்கிறவள அட்டாக் பண்ணலான்னு போறா. பார்த்தா அந்த எல்சா அதுக்குள்ள இவளை வெட்டி கொன்றுதா. உன்னை பார்த்தா நீ ஃபைட்டுக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்சா சொல்லவும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஃபோர்ஸா கத்திக்கிட்டே அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா இவன் அடி வாங்கி கீழே விழுறான். மேஜிக் ப்ராடக்ஷனும் உன்கிட்ட இல்ல, மேஜிக்கும் இல்ல, இவங்களாலேயே என்ன தோக்கடிக்க முடியல, சாதாரண நீ தோக்கடிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறான். அவனுக்கு நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. இவ இப்படிதான் அட்டாக் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டா அவ அட்டாக் பண்ண போது அதுல இருந்து மிஸ் ஆகுறான். அவளையும் அட்டாக் பண்ணிடலாம். ஏய் பரவாயில்ல, நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், என் மேல கை வச்ச ஆள் நீதான், ஆனா இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோவோட வயித்தாவ துண்டா வெட்டி வச்சிருக்கா. ஒருவேளை நீ மட்டும் இந்த இடத்துக்கு வரலன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ, வலிக்குதா சாகணும்னு தோணுதா, நான் அவனை சாகடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வலிக்குது. அவன் சாகுற கண்டிஷன்ல இருக்கான். அவனால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் சீக்கிரம் செத்துறணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவன் இறந்துட்டான். திரும்பவும் இந்த ஆப்பிள் கடை முன்னாடியே வந்து நிக்கிறான். அந்த அதிர்ச்சியில இருக்கிறதுனால அவன் அப்படியே மயங்கி விழுந்துருந்தான். தம்பி இந்த காசு கூட வேணாம், அந்த ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு அவர் கொடுக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை கிராஸ் பண்ணி போகவும் அவன் உடனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஹே சடலா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே ஓடுறான். சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் உன்னை கண்டே பிடிக்க முடியல, நான் அங்கிருந்து வேணும்னே போகல, நல்ல வேளை நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமா யார் நீ, அந்த விச் ஆஃப் என்வி, அந்த சூனியக்காரி பேரை சொல்லி நீயே என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எண்ட் ஆஃப் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட நேம போடுறாங்க. போக போக பாருங்க, இன்னும் கதை வேற லெவல்ல சூப்பரா போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.